ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் சில்லியை வந்து நான் எண்ணெயில் பொரிக்கிறேன். போடும்போது பார்த்திங்களா மசாலா ஒட்டாமல் ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் இதே ரெடி ஆனதுக்கப்புறம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இது பாருங்கள், மசாலாலாம் ஒட்டி கடையில் பார்க்குற சில்லி மாதிரியே இருக்குது இல்லைங்களா. அதான் சொல்கிறது, நீங்கள் சில்லி போடுறதுக்கு ஒரு முட்டை, அப்புறம் கடையில் வாங்கின ரெடிமேட் மிக்ஸ் சிக்கன் சில்லி மசாலா, தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் தயிர், அரை மூடி எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிப்பீங்க இல்லையா. ஒருத்தருக்கு வந்து மசாலா வந்து ஒட்டி வராது, அதாவது இந்த மாதிரி கிறிஸ்பியாக அந்த மாதிரி மசாலாவோட கலந்து வராது. தனித்தனியாக காலிஃப்ளவர் தனியாக, நம்ம கலந்த மசாலா தனியாக வரும். அது ஒர்க் அவுட் ஆகாதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எக்கு சேர்த்துறோம். இந்த எக்கு கலந்துக்கிறனால நம்ம ட்ரை பண்ணி எப்போ போட்டாலும் சரி, ரொம்ப நேரம் கரைஞ்சி போட்டாலும் சரி, இல்லை உடனே எடுத்து போட்டுட்டாலும் சரி, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கரைஞ்சி போட்டாலும் சரி, மசாலா ஒட்டாது. ஒருத்தருக்கு வந்து டவுட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி போடும்போது காலிஃப்ளவர் தனியாக மசாலா தனியாக ஒட்டி ஒட்டாமல் ஒயிட் கலர்லேயே இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும், மசாலாலாம் கவர் ஆகி வந்துடும். நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்து இருக்க வேண்டாம். நான் வந்து ட்ரெய்லர் காமிக்கிறேங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் எப்படி நான் மசாலா ஆட் பண்ணுறது இன்க்ரீடியன்ட் எல்லாம் சொன்னேன். இப்போ வந்து எப்படி நான் வந்து அது வந்து நல்லா டைம் எடுத்து நல்லா வேக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் இங்கே பார்த்திங்களா மசாலா ஒட்டி தானே இருக்குது. இப்போ நல்லா வேக விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது. ஆயிலில் காலிஃப்ளவர் தனியாக மசாலா தனியாக இல்லைங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகி இங்கே பாருங்கள். ஒருத்தருக்கு டவுட்டாக இருக்கலாம், இங்கே பாருங்கள் ஆயில் வெறும் ஆயில் தான் இருக்குது. காலிஃப்ளவர் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரெடி. இந்த மாதிரி எல்லா சில்லிக்கும் நீங்கள் இந்த மாதிரி சேம் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு மறக்காமல் சேர்த்துங்க, ஒரே ஒரு எக் சேர்த்தா போதும். அது வந்து உங்களுக்கு எல்லா மசாலா கவர் ஆகி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மாதிரி தவிர்க்காமல் சேர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாதிரி ஆயிரும். கண்ட மாவெல்லாம் சேர்த்துக்கூடாது. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு எக்கு, டேஸ்ட்டுக்காக தயிர், அரை மூடி எலுமிச்சம்பழம், தேவைப்பட்டால் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் உப்பு சேர்த்துக்கணும். சில்லிக்கு தேவையான உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது, சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துலாங்க. அதே மாதிரி கடையில் வாங்குகிற ரெடிமேட் மிக்ஸும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். கறி லீவ்ஸ், சோம்பெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு கூட நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சு கூட நீங்கள் இது கூட ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஆயில் ஃபுட்டுங்கிறனால குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்றனால கறி லீவ்ஸ், சோம்பு அதெல்லாம் போட்டு அந்த மசாலா மிக்ஸ் கூடயே போடலாம். அந்த அதாவது க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது இந்த சோம்பெல்லாம் தட்டுப்படும்போது உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எண்ணெயில் தாளித்து கூட எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.